ஓடினின் உண்மையான காதலும் தீவும். முன்னொரு காலத்துல ஸ்காட்லாந்து அப்படின்ற இடத்துல ஓடின் அப்படின்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வந்தான். அந்த இளைஞன் ஓடின் ரொம்ப நல்ல குணமுள்ள மனிதனா இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, காலையில இருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு முழுக்க ஒரே கனவு கண்டிட்டு இருப்பான். அவன் எதை பத்தி கனவு காணுவான்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி தான். அந்த பொண்ணு பேரு ஆக்னஸ். ஆக்னஸ் ஒரு அழகான பணக்கார பெண்ணா இருந்தா. ஆக்னஸை பிடிக்காத யாருமே அந்த ஊர்ல இல்ல. ஓடின் ஆக்னஸ மனசார காதலிச்சான். தினமும் அவ பார்க்கிறதும் அவள் நினைச்சு கனவு காண்கிறதுமே அவனுடைய வேலையா இருந்தது. அடடே, நம்ம இந்த ஆக்னஸை நினச்சி தினமும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்னஸ் நம்மளை பார்த்துருப்பாளா இல்லையான்னு கூட தெரியல. நாளைக்காவது நம்ம எப்படியாவது போய் ஆக்னஸ் கிட்ட அவளை காதலிக்கிற விஷயத்த சொல்லிடணும். இப்படி அடுத்த நாள் ஓடின் அவன் காதலிக்கிற விஷயத்த சொல்லலான்னு நினைச்சான். ஓடின் ஆக்னஸ காதலிக்கிறது அந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாரும் அவ எப்ப இத சொல்லுவான், ஆக்னஸ் அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு வழியா அந்த நாளும் வந்துச்சு. என்ன நண்பா ஓடி அதிசயமா இன்னைக்கு வெளியில வந்திருக்க? எப்போதும் ஆக்னஸ் வர நேரத்துல நீ மறைஞ்சு நின்று தானே பாப்ப? இல்லை நண்பா, நான் இன்னைக்கு ஆக்னஸ் கிட்ட அவ விரும்புறத சொல்ல போறேன். அப்படியா? என்ன அதிசயம்! உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சரி சரி, இன்னைக்காவது நீ போய் சொல்லு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நீயும் எவ்வளவு நாள் தான் இப்படி மறைஞ்சு நின்னே அவளை பார்த்துட்டு இருப்ப? தைரியமா போய் சொல்லு. இப்படி ஊர் மக்கள் எல்லோரும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆவலா இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல வழக்கம் போல ஆக்னஸ் அங்க கடைத்தெருவுக்கு வந்தா. ஆக்னஸ் கடைத்தெருவுக்கு வந்தத பார்த்து தயக்கத்தோடையே அவ பக்கத்துல போனான். வணக்கம் ஆக்னஸ், என் பேர் ஓடின். நான் இங்க உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? சொல்லு சொல்லு. நானும் உன்னை அடிக்கடி இங்க பாத்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு? எனக்கு உன்னை பார்த்ததுல இருந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்னஸ். நான் இங்க துறைமுகத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாதந்தோறும் நல்ல சம்பளம் கிடைக்கும். நான் வீட்டுக்கு ஒரே பையன். நான் இங்க சொந்தமா வீடு, ஒரு படகு எல்லாம் வச்சிருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப வருஷமாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்கிட்ட வந்து பேச ரொம்ப பயமாவே இருந்தது. சரி, இப்ப அதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? என்ன வேணும் உனக்கு? சுத்தி வளைக்காம தெளிவா சொல்லு. அது ஒன்றும் இல்லை ஆக்னஸ். எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்க விருப்பம். உனக்கும் என்ன திருமணம் பண்ணிக்க விருப்பம்னா நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய இந்த அழகான கண்கள், உன்னுடைய இந்த சுருளான முடிகள், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் இதெல்லாம் பார்த்து உன் மேல காதல் வயப்பட்டேன். உனக்கும் என்ன திருமணம் பண்ணிக்க சம்மதம்னா என்கிட்ட சொல்ல ஆக்னஸ். எவ்ளோ பெரிய ஆசை உனக்கு! எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? ஊருல போறவன் வர்றவன எல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னுடைய இந்த அழகான கண்களுக்கும் அழகான கூந்தலுக்கும் எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார பசங்க தான் கணவனா வரணும். நீ இந்த சாதாரண துறைமுகத்துல வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு நான் மனைவியா கிடைக்கணும்னு நினைக்கிறியே, எவ்வளவு பெரிய பேராசை பாரு உனக்கு! இப்படி ஆக்னஸ் சொல்லவும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப கத்தி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்னஸ், அப்படி சொல்லாத ஆக்னஸ். உனக்கு பணக்கார பையன்தான் கணவனா வரணும்னா என்னால பணக்காரனா ஆக முடியும். உனக்கு எவ்வளவு பணம் இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. நான் அவ்வளவு பணத்தோட இங்க வந்து உன்னை பாக்குறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் நீ எவ்ளோ பணம் கொடுத்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அழகான கோடீஸ்வர மாப்பிள்ளையா தான் வேணும். அந்த மாதிரி ஒரு பையனை நானே எனக்காக தேர்ந்தெடுத்துப்பேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. போய் உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. போ போ. அடடே, என்ன ஓடின் இது உன்ன! அவ இவ்ளோ அவமானப்படுத்துவான்னு தெரியாம போச்சே. நாலாம் உன்னோட இடத்துல மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, அப்பவே போய் என் காதல சொல்லிட்டு சரியா இல்லையான்னு பார்த்துட்டு வேற வேலைய போய் பார்க்க தொடங்கியிருப்பேன். நீ என்னடானா இவ்வளவு நாள் வெட்டியா அவளை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ
நல்ல அவமானப்பட்டு வந்திருக்க. ஆக்னஸ் அப்படி சொன்ன உடனே ஓடினுக்கு ரொம்பவே அழுக வந்துருச்சு. அவன் அழுதுகிட்டே சோகமா தன் வீட்டுக்கு போயிட்டான். ஊர் மக்கள் எல்லோரும் அவனை பார்த்து ரொம்பவே சிரிச்சாங்க. அடடே, நம்ம தினமும் இந்த ஆக்னஸை நினச்சி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆக்னஸ் நம்மளை திரும்பி கூட பார்க்கல. அவளுக்கு நம்ம பின்னாடி சுற்றுறோன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை. அப்போவே நான் திருந்திருக்கணும். ஆனாலும் அவளுடைய அந்த அழகான கண்களும் அழகான அந்த சுருள் முடிகளையும் என்னால் மறக்கவே முடியல. எனக்கு ஆக்னஸ் தான் மனைவியாக வரணும். என்னுடைய காதல் ரொம்ப உண்மையான காதல். ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்படி ஓடின் புலம்பிக்கிட்டே தூங்கிட்டான். அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போனா. ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் அவன்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கு பதிலா அவனை பத்தி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. பேசி பேசி எல்லாரும் சிரிச்சாங்க. அதனால அவனால எந்த வேலையும் பார்க்க முடியல. ஐயோ, என்ன எல்லாரும் நம்மள பார்த்து ரொம்ப கேலியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அடடா கடவுளே, என்ன வாழ்க்கை இது. இனிமே ஆக்னஸ வேற பார்க்க முடியாது அப்படின்ற வருத்தம் வேற. இங்க எல்லாரும் நம்மள பார்த்து கேலி வேற பண்றாங்களே. நம்ம இங்க இருக்கவே வேணாம், நம்ம எங்கேயாவது தனியா போயிடலாம். இப்படி முடிவு பண்ணுன ஓடின் தன்னோட படகுல ஏறி கொஞ்ச தூரம் போறான். அங்க ஆளே இல்லாத ஒரு சின்ன தீவுல அவன் ஒரு வீட கட்டிக்கிறான். அந்த தீவுலயே தன்னுடைய வாழ்க்கைய வாழத் தொடங்குறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. ஓடின் தினமும் அந்த கடல்ல மீன் பிடிப்பான். பக்கத்து ஊருக்கு போய் அந்த மீன்களையெல்லாம் வித்துட்டு அந்த பணத்துல அவனுக்கு தேவையான பொருள்களையெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் அந்த தீவுக்கே வந்துருவான். இப்போ நம்மளை கேலி பண்ணா யாருமே இல்லை. தனிமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் ஆக்னஸோடைய அந்த அழகான கண்களையும் அந்த சுருள் நீல முடிகளையும் நம்மளால் மறக்கவே முடியலையே. ஆக்னஸ் தான் நம்மளுடைய உண்மையான காதல். அவளே நமக்கு இல்லாதப்போ என்ன இருந்து என்ன பயன்? என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை வெறுமையாவே இருக்கே. இப்படி ஓடின் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல மீன் பிடிக்க கிளம்புனான். அப்போ அவன் தூண்டில் ரொம்ப கனமா இருக்கதையும் இழுக்க முடியாததையும் அவன் உணர்றான். அப்ப அவனுக்கு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஐயோ, என்ன விட்டுடுங்க. ஐயோ, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. அடடே, யாருது இப்படி கத்துறாங்க? சரி, நம்ம இந்த தூண்டில இழுத்து பார்ப்போம். அப்பதான் யாருன்னு நமக்கு தெரியும். ஓடின் அந்த தூண்டில மெதுவா இழுக்கிறான். அந்த தூண்டில்ல ஒரு அழகான கடல் கன்னி மாட்டியிருக்கிறத அவன் பார்க்கறான். ஐயோ, தயவு செஞ்சு நான் எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன விட்டுடுங்க. நான் தெரியாம இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இங்க இருக்கிற கடல் ராஜாவோட பொண்ணு. நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. சரி சரி, பயப்படாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா, நீ எப்படி வந்து இந்த வலையில மாட்டிக்கிட்ட? இத்தனை நாளா நான் இங்க உன்னை பார்த்ததே இல்லையே. அது ஒண்ணும் இல்ல. நான் எங்க அப்பா கூட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு சோகமா இந்த பக்கமா வந்தேன். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நான் மெய் மறந்து ஒரு மீனை பார்த்துட்டு நின்னேன். அந்த நேரம் இந்த வலையில நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன திரும்பவும் இந்த கடலுக்குள்ளேயே விட்டுருங்க. நான் வேணா அதுக்கு பதிலா உங்களுக்கு தங்க நாணயங்களை தர்றேன். தங்க நாணயங்களா? அத வச்சு நான் என்ன பண்றது? தங்க நாணயங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். தங்க நாணயங்கள் மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்படியா? அப்படின்னா நான் உங்களுக்கு பெரிய தங்க புதையல்களை கொண்டுட்டு வரவா? அதுல தங்கம், வைரம், முத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு. கடலுக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய படகுல அது எல்லாம் இருந்துச்சு. நான் நேத்து தான் அதெல்லாம் பார்த்தேன். என்ன விட்டுட்டீங்கன்னா நான் உடனே அந்த பெரிய புதையலை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன். புதையலா? எனக்கு புதையல் மேலேயும் எந்த ஆசையும் இல்ல. நான் பாட்டுக்கு இந்த வீட்டில் இருக்க, தினமும் சாப்பிட எனக்கு இந்த மீன் இருக்கு. அதனால எனக்கு புதையல்கள் மேலே எல்லாம் பெருசா எதுவும் ஆசை இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆனா அதை உன்னால நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த பெண் தான் வேணுமா? அடடே, உனக்கு எப்படி இது தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு அந்த ஆக்னஸ் அப்படின்ற பெண் மேல காதல். அந்த பெண் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.
அந்த பெண் தான் உங்களுடைய உண்மையான காதல். அந்த பெண் இல்லைனா உங்க வாழ்க்கையே வெறுமையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? ஆமா கடற்கண்ணி, நீ ரொம்ப சரியா சொன்ன. என்னால அந்த ஆக்னஸோடைய கண்களையும் அழகான அந்த சுருள் நீல முடிகளையும் மறக்கவே முடியல. எனக்கு அவளை திருமணம் பண்ணிக்கிட்டாதான் சந்தோஷம். அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும், என்ன கேலி செய்தவர்கள் எல்லாரும் என்ன பார்த்து வாய மூடுவாங்க. எனக்கும் அதுதான் மரியாதை. சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் தர்றேன், இந்தாங்க. இந்த மோதிரத்தை சரியா இன்னையில இருந்து 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நீங்க உண்மையான காதலா நினைக்கிற அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து உங்களை திருமணம் பண்ணிக்க சம்மதமானு கேளுங்க. அவங்க கண்டிப்பா சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, நீங்க தாராளமா அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடல் கண்ணி, நீ எனக்கு ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துருக்க. நான் இத மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னை நான் சுதந்திரமா விடுறேன். நீ இங்கிருந்து போலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன உடனே இங்க வந்து என்ன கூப்பிடுங்க. இப்படி சொல்லி அந்த கடற்கண்ணிய திரும்ப கடல்ல விட்டுட்டு ஓடின் வீட்டுக்கு வந்து அந்த மோதிரத்தை பத்திரமா வைக்கிறான். அவன் தினமும் காலையில எந்திரிச்சு அந்த மோதிரத்தை பார்ப்பான். 100வது நாள் எப்ப வரும் அப்படின்னு அவன் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தான். அந்த நாள் முடிவுல தான் அவன் ஆக்னஸ பார்த்து திரும்ப தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சான். அடடா ஆக்னஸே, நமக்கு மனைவியா கிடைக்க போறா. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். பரவாயில்ல, நம்ம இது யாருக்கும் சொல்லவே கூடாது. 100 நாள் முடியோர் அடுத்த நாள் கிளம்பி போய் எல்லார் முன்னாடியும் நம்ம ஆக்னஸ் கிட்ட இந்த மோதிரத்தை கொடுப்போம். அப்பதான் எல்லாரும் நம்மள கேலி பண்ணது தப்புன்னு நினைப்பாங்க. நம்மளும் நம்மளுடைய அந்த உண்மையான காதல் பொண்ணையே திருமணம் பண்ணிப்போம். ஓடின் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். அப்படி ஒரு நாள் அவனுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. கவனிக்கிறான். என்ன அதுன்னு வெளியில போய் பார்க்கறான். அங்க ஒரு பெண்ணு கடலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுவத அவன் பார்க்கிறான். அடடா, யார்மா நீ இங்க வந்திருக்க? பெரிய நகரங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இது ஒரு சின்ன தீவு. இங்க யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கேன். என் பெயர் ஜேன். நானும் எங்க அப்பாவும் படகுல வந்தோம். ஒரு சூறாவளி காத்து எங்களை இழுத்து இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து போட்டுருச்சு. எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. என் படகு எல்லாம் உடைஞ்சு போச்சு. என்னால வேற எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் இந்த தீவு கிட்ட வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, நீ இப்பவே இந்த தீவை விட்டு கிளம்பு. இந்த தீவுல நான் மட்டும்தான் இருக்கிறேன். இங்க யாருக்கும் இருக்க அனுமதி இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க வேற எந்த வீடுகளும் இல்ல. உன்னால இங்க தங்கவும் முடியாது. உடனே இங்கிருந்து வெளியில போ. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு 2-3 நாள் இங்கேயே தங்கி என்னுடைய படகை எப்படியாவது சரி பண்ண பாக்குறேன். சரி பண்ணிட்டு நான் இங்க இருந்து பக்கத்துல நகரத்துக்கு போயிடுறேன். அங்க எங்க அப்பாவுடைய சொந்தக்காரவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கதான் நானும் எங்க அப்பாவும் போனோம். எங்க சித்தி எங்க அப்பாவையும் என்னையும் ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கொடுமைய தாங்க முடியாம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நானும் எங்க அப்பாவும் வந்தோம். ஆனா வர வழியிலேயே எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால நீங்க தயவு செஞ்சு ஒரு 2-3 நாள் இங்க தங்க இடம் கொடுங்க, போதும். அதுக்கப்புறம் நான் என்னுடைய படத்தை சரி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுறேன். சரி சரி, உன்னை பார்க்க பாவமா தான் இருக்கு. ஒரு 2-3 நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடணும், சரியா? ஆனாலும் நீ என்னோட வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. இங்கேயே வெளியிலேயே படுத்துக்கோ. சரிங்க, நான் இங்க வெளியிலயே படுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட மட்டும் ஏதாவது கொஞ்சம் கொடுங்களே. அடடா, இது வேற ரொம்ப தொல்லையா போச்சு. நான் இங்க எனக்கு மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன். சரி இரு, நான் நேத்து சமைச்சு ஏதாவது மிச்சம் இருந்தா உனக்கு கொண்டுட்டு வந்து தரேன். ஆனாலும் நீ இங்க வெளியிலேயே உட்காந்து சாப்பிடு, சரியா? ரொம்ப நன்றிங்க. அது கொடுங்க, போதும். ஓடின் அந்த பொண்ணுக்கு தான் சாப்பிட்றதுல கொஞ்சம் மிச்சம் ஏதாவது இருக்கிறத கொடுத்தான். இங்க பாரு ஜான், நான் மீன் பிடிக்க போறேன். மீன் பிடிச்சிட்டு அந்த மீன்களை எல்லாம் பக்கத்து நகரத்துல வித்துட்டு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வருவேன். நான் வர ரொம்ப லேட் ஆகும், சரியா? அது வர நீ இந்த வீட பாத்துக்கோ. சரி, நீங்க போயிட்டு வாங்க ஓடின். நான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன். ஓடின் மீன் பிடிக்க கிளம்பிட்டான்.
இங்க இந்த ஜேன் ஓடினோட வீட்டையெல்லாம் நல்லா கூட்டி சுத்தம் பண்ணுனா. பாத்திரம் கழுவுறது, கூட்டுறது, துடைக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் அவ பண்ணனா. அது மட்டும் இல்லாம ஓடினுக்கு நல்ல சுவையான சாப்பாடையும் அவ சமைச்சு வச்சிருந்தா. அடடா, என்ன இது? நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு நல்ல வாசனையா இருக்கே, என்னன்னு போய் பாப்போம். நம்ம வீட இவ்ளோ அழகா சுத்தமா கிளீனா கூட்டி வச்சிருக்காளே, சமையலும் சமைச்சிருக்கா போலயே. இந்த பொண்ணு இங்க இருக்கிறது நமக்கு நல்லாதான் இருக்கு. எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கா. சரி சரி, இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும், நம்ம உடனே அனுப்ப வேண்டாம். இப்படி நினைச்ச ஓடின அந்த பொண்ண அவன் தீவிலேயே கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணும் ஓடின் மீன் பிடிக்க போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தா. இதையெல்லாம் பார்த்து ஓடினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் நிம்மதியா சாப்பிட்டு தூங்குனான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அடடே, என்ன இன்னைக்கு தூக்கமே வரல. நமக்கு இந்த ஆக்னஸை நினைச்சாவே தூக்கமே வரமாட்டேங்குது. சரி, சும்மா வெளியில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம். இப்படி நினைச்ச உடனே வெளியில போனான். அப்ப அங்க ஜேனோட அந்த குடிசை இருக்கத அவன் பார்க்கறான். நல்ல குளிரா இருக்கே. அடடே, இந்த ஜான் இன்னும் இந்த குடிசையில தான் ரொம்ப கஷ்டப்படுறா போல. இவ்வளவு குளிரா இருக்கும் பொழுது இப்படி வெறும் பெட்ஷீட் மட்டும் வச்சுக்கிட்டு படுத்திருக்காளே. அவளுக்கு ரொம்ப குளிரா இருக்கும். நம்ம ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம். அவளையும் இனிமே உள்ளேயே தங்க சொல்லலாம். ஜேன், ஜேன். சொல்லு ஓடின், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? என்ன இந்த நேரத்துல இங்க நடந்து வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேன், எனக்கு எந்த உதவியும் வேண்டாம். நான் சும்மா தூக்கம் வரலன்னு நடக்கலான்னு வந்தேன். அப்போ தான் நீ இங்கே இந்த குளிரில் இப்படி படுத்திருக்கிறத பார்த்தேன். என்ன மன்னிச்சிரு. நீ யார் என்னன்னு தெரியாததுனால புதுசாக இருக்கவும் உன்னை நான் வெளியில் தங்க சொல்லிட்டேன். இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த தீவில் இருந்து போகிற வரைக்கும் நீ வீட்டிலேயே தங்கிக்கோ. ரொம்ப நன்றி ஓடின். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டத்துல தான் வளர்ந்தேன். சின்ன வயசுலயே எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால எங்க அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்னையும் எங்க அப்பாவையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டாங்க. எங்க அப்பா நல்ல பணக்காரரா தான் இருந்தாரு. ஆனா அவருடைய சொத்து எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அதனால நாங்க எப்படியாவது தப்பிச்சு போயிரலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படகை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். கடைசில எங்க அப்பாவும் எனக்கு இல்லாம போயிட்டாரு. நான் நிறைய நாள் மழை, காத்து, பனி அப்படின்னு வெளியிலேயே இருந்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயையோ, என்ன மன்னிச்சிரு ஜான். எனக்கு உன்னோட இந்த கதையெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு யாருமே கிடையாது. அம்மா அப்பா எல்லாரும் என் சின்ன வயசுல இருந்தே என்னை தனியாகவே விட்டுட்டாங்க. நான் வேலை பார்த்து அவங்களுக்கு பணம் மட்டும்தான் அனுப்புவேன். அதனால எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. என்னை மன்னிச்சிரு. நீ தயவு செஞ்சு எங்கள் வீட்டிலையே வந்து தங்கு. அப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இப்படி சொல்லி ஓடின் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து 2 பேரும் அந்த வீட்டிலேயே இருந்தாங்க. ஜேன் நல்லா சமைச்சா. ஓடின்னும் ஜேன்ன ரொம்ப மரியாதையுடன் நடத்தினான். தன்னுடைய சாப்பாடு எல்லாத்தையும் அவ கூட அவன் பகிர்ந்துகிட்டான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அப்போ ஒரு நாள், ஓடின், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு ஜான், என்ன ஆச்சு? ஓடின், என்ன இத்தனை நாளா நீ ஒரு நல்ல நண்பரா நடத்துன, நல்ல சாப்பாடு போட்ட, எனக்கு தேவையானதை எல்லாமே வாங்கி கொடுத்த, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய படகை சரி பண்ணிட்டேன். அதனால பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போய் என்னுடைய வாழ்க்கைய வாழலான்னு நினைக்கிறேன். அங்க எனக்கு பழைய அத்தை இருக்கிறதா ஞாபகம் இருக்கு. அங்கதான் என்ன கூட்டிட்டு போகணும்னு எங்க அப்பா வந்தாரு. அதனால நான் அவங்கள கண்டுபிடிச்சு அங்க இருந்துக்கிறேன். உனக்கு இவ்ளோ நாளா ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஜான். எனக்குமே 100வது நாள் வரப்போகுது. அதனால நானும் அந்த மோதிரத்தை ஆக்னஸ் கிட்ட கொடுத்து எங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீயும் சந்தோஷமா போயிட்டு வா. இப்படி ஜேன் தன்னுடைய படகை சரி பண்ணிட்டு நகரத்துக்கு கிளம்பிட்டா. ஓடினும் அடுத்து
ஆக்னஸ் கிட்ட போய் தன் காதல சொல்லிட்டு அவனும் அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. என்ன இது, இத்தனை நாள் நம்ம ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்கணும். இப்போ என்னடானா நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன், என்ன காரணமா இருக்கும்? ஓடின் ரொம்ப யோசிச்சு பார்த்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அடடே, நம்ம இந்த மோதிரம் கிடைச்சதுனால ஆக்னஸ் நமக்கு கிடைப்பான்னு நினச்சி நிம்மதியாக இருக்கோம்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம நிம்மதிக்கு காரணம் இந்த ஜான் தான். அந்த ஜான் நம்மக்கிட்ட பழகுன விதமும் நம்ம மேலே எடுத்துக்கிட்ட அக்கறையும் தான் நமக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சிருக்கு. இத்தனை நாளாக ஆக்னஸை நினச்சி ஒரு நாள் கூட நான் புலம்பவே இல்லை. அப்போது அது எல்லாத்துக்கும் காரணம் ஜான் தான். ஜான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா, என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. அவள் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு தெரியல. இப்படி ஓடின் ஜேன நினைச்சு அன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இதுதான் சரி. நம்ம இப்படி புலம்புறதை விட்டுட்டு நமக்கான ஆள் யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். நாளைக்கு 100வது நாள் வருது. இந்த மோதிரத்தை எடுத்துட்டு நம்ம போவோம். இப்படி காலையில எந்திரிச்ச உடனே ஓடின் நல்ல உற்சாகமா கிளம்பி போனான். அப்படி கிளம்பி போன அவன் ஆக்னஸ் பார்க்காம ஜேனை தேடி கண்டுபிடிச்சான். ஜேன், நில்லு நில்லு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ உன்னோட அத்தை வீட்டை கண்டுபிடிச்சியா? இல்லோடி, நான் என்னோட அத்தை வீட்டை கண்டுபிடிக்கவே இல்ல. நான் இங்க வந்ததுல இருந்தே தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல. இப்படி சொல்லி ஜேன் ரொம்பவே அழுதா. ஜேன், நீ அழுகாத. நீ இனிமேல் இங்க உங்க அத்தை வீடை தேடி அலைய வேண்டாம். தனியாவும் இருக்க வேண்டாம். நீ என்னோட வந்துரு. நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன ஓடினா இப்படி சொல்ற? நீ அக்னஸ தானே விரும்பின. ஆக்னஸ் ஒத்துக்கிட்டு தானே திருமணம் பண்ணணும்னு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்ன. இப்ப என்னடானா என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? ஆமா ஜேன், எனக்கு ஆக்னஸை உண்மையாவே பிடிக்கல. அவளுடைய வெளி தோற்றத்தை பார்த்து அவ அழகானவன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா அவ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா. இந்த ஊர் மக்கள், என்னுடைய நண்பர்களா இருந்தவங்க, என் கூட வேலை பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு இவங்க எல்லாரும் கூடவும் இருக்கவே பிடிக்காம தான் நான் அந்த தீவுல வந்து இருந்தேன். இருந்தாலுமே என் மனசுக்கு நிம்மதியாகவே இல்லை. ஆனா எப்போ நீ அங்க வந்தியோ அப்போல இருந்து நான் நிம்மதியா தூங்கினேன், நிம்மதியா சாப்பிட்டேன். திரும்ப நீ அங்க இருந்து போன உடனே நான் திரும்ப அந்த தனிமையை உணர்ந்தேன். அதனால எனக்கான பொண்ணு நீதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? எனக்கும் சம்மதம் ஓடின். நான் இவ்வளவு கருப்பா அழகா இல்லாததுனால என்ன யாருக்குமே பிடிச்சதில்ல. அதனாலதான் உனக்கும் என்ன பிடிக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் நீ என்ன ரொம்ப நல்லாவே நடத்தின. கடைசில இப்ப என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்ற. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓடி. இப்படி 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு அந்த தீவுலயே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த கடல்கண்ணியும் அவங்கள வாழ்த்துச்சு. நம்மளும் இப்படித்தான் எது உண்மையான அழகுன்னு தெரியாம வெறும் வெளித்தோற்றத்தையும் ஆடம்பரத்தையும் பார்த்து இதுதான் அழகு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசுக்கு எது நிம்மதி தருதோ அதுதான் உண்மையான அழகு. பேய்கள் உலகத்தில் மாமியாரும் மருமகளும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு ஒரு உலகமும் பேய்களுக்கு ஒரு உலகமும் கடவுள்களுக்கு ஒரு உலகம்னு மக்கள் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பேய்கள் உலகத்துல பேய்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எப்போதுமே சந்தோஷமே இல்லாம இருந்தது. அது பொன்னையா குடும்பம். பொன்னையா பேயும் நல்ல பையன்தான். அது எல்லா வேலையையும் பார்க்கும். பொன்னையாவுடைய அம்மா பூவாத்தா. அவங்க ரொம்ப திமிரா இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க மருமக கண்ணாத்தாக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கும். பூவாத்தா தான் ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு நினைச்சா கண்ணாத்தாவும் அதுக்கு குறைஞ்சதே கிடையாது. அவளும் சரிக்கு சரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. என்னடி கண்ணாத்தா, காலையில உன்னை சமைக்க சொன்னதுக்கு வெறும் கஞ்சிய மட்டும் வச்சிட்ட. என் புள்ள எப்படியோ அதை சாப்பிட்டு போயிட்டான்.
எனக்கு வெறும் கஞ்சி எல்லாம் இறங்காது. அதுக்கு ஏதாவது தொட்டுக்க சமைச்சுதா, அப்பதான் நான் சாப்பிட முடியும். ஏன்த வேலைக்கு போற உங்க பையனே அத சாப்பிட்டு போயிட்டாரு. நீங்க வீட்ல வெட்டியா தானே கதை பேசுவீங்க. இந்த கஞ்சிய மட்டும் குடிங்க போதும். நாளைக்குமா ஏதாவது செஞ்சு தரேன். இன்னைக்கு நான் சந்தைக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு. ஆஹா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வெட்டியா இருக்கேன்னு சொல்ற? நான் அந்த காலத்துல இருந்து வேலை பாட்டு சம்பாதித்ததுனால தான் இந்த வீடும் கொஞ்சம் நிலமும் நமக்கு இருக்கு. இல்லைனா நீயும் உன் புருஷனும் தெருவுல இருக்க வேண்டியதுதான். அடடடே, என்னமோ நீங்க மட்டும்தான் சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டின மாதிரிலாம் பேசுறீங்க. என் புருஷனும் தானே சம்பாதிச்சாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் சம்பாதிச்சு எல்லாம் கட்டினதுதான். எனக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. சரி சரி, வெட்டி கதை பேசாம வழிய விடுங்க, நான் வெளியில போறேன். போடி போ, போயிட்டு சாயந்தரம் இங்கே தானே வருவ. என் பையன் வரட்டும், உன்னை சொல்லி கொடுக்கறேன், அப்பதான் நீ அடங்குவ. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு என்ன பயமா? இப்படி சொல்லிட்டு கண்ணாத்தா அங்கே இருந்து போயிட்டா. வர வர அந்த கண்ணாத்தாவுக்கு ரொம்ப தான் திமிரி ஏறிடுச்சு. நம்ம என்ன சொன்னாலும் அதை அவ ஒன்றும் செய்ய மாட்றா. நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கறதே இல்லை. வந்த புதுசுல அடக்கமான மருமகளா இருந்தா. இப்ப என்னடான்னா நம்ம ஒன்னு சொன்னா அவ ஒன்னு செய்யறா. இப்படி பூவாத்தா வெளியில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தா. அங்க சந்தைக்கு போன கண்ணாத்தாவோ அவ நண்பர்களோட நல்லா சுத்திட்டு சாயந்திரமா வீட்டு பக்கம் வந்தா. அதே நேரம் பொன்னையாவும் வீட்டு பக்கம் வந்தா. அட பொன்னையா, இங்க பாரு, நானு அந்த காலத்துல எப்படி வேலைய பார்த்து குடும்பத்தை வளர்த்தேன். இப்ப நீயும் நாள் முழுக்க போய் வேலை பார்க்கற. உன் பொண்டாட்டி என்னடான்னா உனக்கு ருசியா சமைச்சு கூட தரமாட்றா. வெட்டியா அவன் நண்பர்களோட சேர்ந்து சந்தைக்கு போறா. நீயும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்ற. அம்மாவுக்கும் சாப்பாடு ஒழுங்கா போடாம ரொம்ப கஷ்டப்படுத்துறா. நீ என்னன்னு கேளுப்பா. பாத்தீங்களா, எப்ப நீங்க வேலையை முடிச்சிட்டு வருவீங்க? உங்ககிட்ட என்னைய சொல்லி கொடுத்து குடும்பத்துல நிம்மதியே இல்லாம ஆக்கணும்னு உங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க போல. அட என்னம்மா, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நாள் கூட வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியல. எதையாவது காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாச்சு அவளாச்சு என்னை விடுங்க. அடே பொன்னையா, நான் என்னடா பண்ணேன்? நானே வயசு முடியாத கிழவி ஆயிட்டேன். அவள்கிட்ட ஏதாவது வேலை சொன்னாலும் என் கூட போட்டிக்கு போட்டி பண்றா. உன்கிட்ட சொன்னா நீ என்னைய போய் கேக்குற. அப்புறம் உங்களை கேட்காம நீங்க தான் ஏதாவது தேவையில்லாம பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, நான் போய் நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இப்படி தினமும் ஏதாவது அவங்க வீட்ல சண்டை வந்துகிட்டு தான் இருந்துச்சு. பொன்னையா தான் ரொம்ப வருத்தப்பட்டான். ஆஹா, கூட்டிட்டு இருக்கியா? நேத்து எனக்கு வெறும் கஞ்சிய போட்டில, இன்னைக்கு நீ கூட்டின இடத்துல திரும்ப நான் குப்பையை எடுத்து கொட்டி விடுறேன். திரும்ப கூட்டினாதான் உனக்கு புத்தி வரும். என்கிட்ட சண்டை வச்சுக்கிட்டா இதுதான் நடக்கும். தினமும் இந்த குப்பைய கூட்டுறதே பெரிய வேலையா இருக்கு. இதுல வேற அந்த கிழவி வந்து நொய்யின்னு எதையாவது குறை சொல்லும். எப்படியோ இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி சரி, நம்ம போய் சமைக்கிற வேலைய பாப்போம். நேரமாச்சுன்னா அந்த கிழவி நேரா தட்டை தூக்கிட்டு வந்துரும். இப்படி கண்ணாத்தா சமைக்க போனதும் பூவாத்தா அந்த குப்பைகளையெல்லாம் திரும்ப கீழேயே கொட்டிட்டா. அம்மாடி கண்ணாத்தா, வெளியில வீடு வாசல கூட்டலையா நீ? ஒரே குப்பையா இருக்கு. யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? என்னது, குப்பையா இருக்கா? இவ்ளோ நேரம் நான் வெளியில கூட்டி சுத்தம் பண்ணிட்டு தானே வந்தேன். அதுக்குள்ள எப்படி குப்பை வந்துச்சு? நீங்க தான் இங்க குப்பைய போட்டிருப்பீங்க. போட்டுட்டு வேணும்னு என்னை கூப்பிட்டு சொல்றீங்களா? உங்களுக்கு நான் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. ஆடியாத்தி, நான் ஏன் அந்த குப்பைய போட போறேன்? காத்துக்கு எதுவும் வந்திருக்கும். இல்லனா நீ ஒழுங்கா கூட்டியிருக்க மாட்ட. நீ வந்து கூட்டுற லட்சணம் தான் தெரியுமே. அதை விட்டுட்டு என்னைய குப்பைய போட்டேன்னு சொல்றேன்.
எனக்கு தெரியும், நீ சாப்பிட்றதுக்கு வெறும் கஞ்சியை கொடுத்தல்ல, அந்த கோவத்துல நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? உங்களுக்கு இதே வேலை தான், எதையாவது பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மாடி அம்மா, நான் ஒன்றும் உன்கிட்ட சண்டை போட அலையல. நானே வயசான காலத்துல முடியாம உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நீ நல்ல சாப்பாடு கொடுத்தா போதும். சரி, இதை நானே கூட்டி அள்ளிடுறேன். நீ போய் நல்லா சம, அது போதும். சரி சரி, நான் போய் நல்ல சமைக்கிறேன். உங்க புள்ளையும் வயலுக்கு போக நேரமாச்சு. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. இப்படி அடுத்த நாள் கண்ணாத்தா நல்ல சுவையான சாப்பாடு சமைச்சு கொடுத்தா. பொன்னையாவும் பூவாத்தாவும் அத சாப்பிட்டாங்க. பூவாத்தா இப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா, அவ அந்த குப்பைய போட்டதுனால தான் கண்ணாத்தா பயந்து நல்லா சமைச்சான்னு. அப்ப தினமும் நம்ம ஏதாவது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்ணாத்தா நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிருவா அப்படின்னு பூவாத்தா நினைச்சா. அன்னையிலிருந்து பூவாத்தா ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. கண்ணாத்தாவும் சரிக்கு சரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தா. இப்படியே கொஞ்ச நாள்கள் போச்சு. அடியே, என்னடி இது? உன் மாமியார் ரொம்ப தொல்லை கொடுக்கறாங்களாமே. பக்கத்து வீடு வரைக்கும் தினமும் சத்தம் கேக்குதாம். எல்லாரும் உங்கள பத்தி தான் பேசுறாங்க. அட ஆமாடி, எங்க மாமியார் எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நானும் விடுறதில்ல. எதையாவது பண்ணி அதுக்கு புரிய வச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரே தொல்லையா இருக்குடி. அதுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா நாக்கு ருசியா சாப்பாடை செஞ்சு போட்டா அமைதியா இருக்கு. இல்லைன்னா ஏதாவது வேலையை பண்ணுது. ஆமாடி, இந்த மாமியாருங்களே இப்படித்தான். நல்லா சமைச்சு போட வேண்டியதா தான் இருக்கு. ஒரே தொல்லையா தான் இருக்கு. அதான் நானு ஒரு 2-3 நாளைக்கு சும்மா உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்க போறேன். எங்க மாமியாரே வந்து சமையல் வேலைய செய்யட்டும். நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்தே அது என்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. அது எல்லா வேலையும் பார்க்கட்டும். அது எல்லா வேலையும் பார்க்கறத பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா ஆமாடி, நீ சொல்றது சரிதான். அப்படியே பண்ணி பாரு. இப்படி அடுத்த நாள் குளிர்ஜுரம் வந்த மாதிரி கண்ணாத்தா படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரி நடிச்சா. அத நம்பின பொன்னையாவும் பூவாத்தாவும் அவளுக்கு உண்மையிலேயே முடியலன்னு நினைச்சு எல்லா வேலையும் பார்த்தாங்க. இந்த கண்ணாத்தா பொன்னையா இருக்கிற வரைக்கும் ரொம்ப முடியாத மாதிரி இருந்தா அப்புறம் கொஞ்சம் நல்லாத்தானே உட்கார்ந்திருக்கா. ஒருவேளை நம்ம சமைக்கணும்னு வேணும்னே நடிக்கிறாளோ? சரி, ஏதுக்கும் கொஞ்சம் மறைஞ்சு நின்னு பாப்போம். அவளை பார்க்க அவ நண்பர்கள் வந்ததும் என்ன பேசுகிறாங்கன்னு ஓரமா நின்னு கேட்போம். என்னடி கண்ணாத்தா, நீ சொன்ன மாதிரியே நல்லா நடிக்கிற போல. உன் மாமியார் எல்லா வேலையையும் பாக்குதா? பின்ன பார்க்காம எல்லா வேலையையும் அது தலையிலேயே கட்டிட்டேன். நான்லாம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி அவங்க பேசுறத கேட்ட பூவாத்தாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அவளும் இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு கீழே விழுந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. ஐயோ அம்மா, கீழே விழுந்துட்டேனே, இடுப்பெல்லாம் வலிக்குதே, இடுப்பு எலும்பே நொறுங்கி போயிருக்கும் போல. யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? கீழே விழுந்துட்டீங்களா? ஆமாம்மா, கீழே விழுந்துட்டேன். சமைக்க போகும்பொழுது அரிசி எடுக்கலான்னு நினைச்சேன். சரின்னு திரும்பினேன், டபக்குன்னு விழுந்துட்டேம்மா. ரொம்ப வலிக்குது. சரி, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. கண்ணாத்தா தூங்குறா, நான் போயிட்டு வரேன். போடி போ. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். இப்படியே பூவாத்தாவும் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடிச்சா. அந்த நேரம் பொன்னையா வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. என்ன, வீட்ல சாப்பாடு எதுவுமே செய்யலையே? கண்ணாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா தான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா அம்மா எதையும் சமைக்கலையே. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அட வாப்பா பொன்னையா, அம்மா சமைக்க போறேன்னு சொல்லி கீழே விழுந்து இடுப்பு எலும்புல அடிபட்டுருச்சு. ரொம்ப டயர்டா இருக்குப்பா, அதான் அம்மா படுத்துட்டேன்.
கண்ணாத்தாவுக்கு காலையில இருந்து ரெஸ்ட் எடுத்ததுனால இப்ப உடம்பு பரவாயில்லாம இருக்கும். அவளை போய் கூப்பிட்டு ஏதாவது சமைக்க சொல்லி சாப்பிடு. அப்படியே எனக்கும் ஏதாவது சாப்பிட கொடுங்கப்பா, மயக்கமா வருது. அட என்னம்மா நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம்ல. சரிம்மா சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் கண்ணாத்தாவை கேட்டுட்டு வரேன். கண்ணாத்தா, அம்மா கீழே விழுந்து இடுப்பெல்லாம் வலிக்குதான், எந்திரிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. உனக்கு இப்போ உடம்பு சரியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது கஞ்சி கிஞ்சி வச்ச அம்மாவுக்கு கொடுமா. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க அம்மா நல்லா நடிக்கிறாங்க. நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க தலையில கட்டிருவேணும்னு நினைச்சு நல்லா நடிக்கிறாங்க. நீங்க வேணா ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். அப்படியா? எங்கம்மா நடிக்கிறாங்கன்னா சொல்ற. சரி, நான் நீ சொன்ன மாதிரி ஒரு ஓரமா மறைஞ்சு நின்னு பாக்குறேன். இப்படி பொன்னையா வீட்டுக்கு வெளியில வந்து ஜன்னல் பக்கத்துல நின்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்குறான். அம்மா, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கேன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நடிச்சிருக்கீங்க. நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கண்ணாத்தா அப்பவே சொன்னா, நான் அவளை நம்பாம போயிட்டேன். ஓஹோ, நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு என்னைய வந்து சந்தேகப்பட்டு பாக்குற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கண்ணாதான் சொன்னாதான் நம்புறல. இப்ப நான் சொல்றத கேளு. இங்க நின்னு போய் உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாரு. அப்பதான் அவ என்ன பண்ணான்னு தெரியும். அவ என்ன பொய் சொல்லி ஏமாத்தின உன்னதான் நானும் அப்படி ஏமாட்ட வேண்டியதா இடிச்சு. நீயே போய் அவ என்ன பண்றான்னு பாரு. இப்படி சொன்ன உடனே பொன்னையா போய் கண்ணாத்தாவ பாக்குறான். கண்ணாத்தாவோ அங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இத பார்த்த பொன்னையாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இப்படியே டெய்லி 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியா வேலைய பார்க்கறது? ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாத்தி மாத்தி உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டினால ஊர் முழுக்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. மாமியார் மருமகள் சண்டைய கூட சரி பண்ண முடியலன்னு என்ன எல்லாரும் கேக்குறாங்க. என்னங்க, என்ன ஒண்ணு சொல்லாதீங்க. உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் என்ன சொன்னாலும் அவங்க தான் ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது பண்றாங்க. அட ஆமா, எனக்கு வர வேலை இல்ல பாரு. நீ என்ன பண்ணுவ, அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்து பார்த்து பண்றதுக்கு நீ தான் எனக்கு ஏட்டிக்கு போட்டியா உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அடடே விடுங்க, தயவு செஞ்சு 2 பேரும் உள்ள போங்க. கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இருங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்படி பொன்னையா தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்புறமா அவன் இப்படி முடிவு பண்ணனான். நம்ம இந்த மாமியார் மருமகள் சண்டையை தீர்த்து வைக்க தெய்வ உலகத்துக்கு போய் அங்க இருக்கிற சாமி கிட்ட சொல்லுவோம். அவங்களே இதுக்கு நல்ல ஒரு முடிவா சொல்லட்டும். அவங்க சொல்லாவது இவங்க 2 பேரும் திருந்துறாங்களான்னு பாப்போம். இப்படி முடிவு பண்ண பொன்னையா ரொம்ப நாள்கள் பயணம் பண்ணி கடந்து ஒரு வழியா தெய்வ உலகத்துக்கு வந்து சேர்ந்தான். தாயே வணக்கம், நான் பொன்னையா. பேய் உலகத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. அப்படியா? சரி சொல்லு, என்ன உதவி வேணும்? பேய்கள் உலகத்திலிருந்து இதுவரைக்கும் யாரும் உதவின்னு வந்ததே இல்லையே. நீதான் முதல் தடவை வர்ற. அப்ப பெரிய உதவியாதான் இருக்கும். என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை தாயே. என்னால எங்க வீட்டுக்கு போக முடியல. எப்ப பாரு ஒரே சண்டை. எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எப்போதும் ஒரே சண்டையா தான் நடக்குது. இந்த மாமியார் மருமக பிரச்சனையில நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அதை நீங்க தான் எப்படியாவது சரி பண்ணணும். அடடே, மாமையார் மருமக சண்டையா? இத தீக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. சரி, நீ உன் பொண்டாட்டியையும் உங்க அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வா, சரி பண்ண பாக்கறேன். இப்படி பொன்னையா போய் அவ அம்மாவையும் மனைவியையும் அந்த சாமி கிட்ட கூட்டிட்டு வந்துட்டான். வந்துட்டீங்களா? என்னம்மா, நீங்க இப்படி பண்ணிருந்தா உங்க பையன் தேவ உலகத்துக்கே எங்கள தேடி வர்ற அளவுக்கு நீங்க அவனை கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. இப்படியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? தேவியே, நான் எதுவும் பண்ணல. எங்க மாமியார் தான் நான் என்ன பண்ணாலும் அதுல குறையும் சொல்றாங்க. அப்புறம் எதுவும் நான் பண்ணலன்னு வேற சொல்றாங்க.
தாயே, இவ தொல்லதான் தாங்க முடியல. எதையாவது உன்ன புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கா. மாமியார்னா ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. அது புரிஞ்சு நடந்து போன்ற எண்ணமே இவளுக்கு கிடையாது. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு போட்டியா சொல்றாளே தவிர அடங்கி போகிற பழக்கமே கிடையாது இவளுக்கு. தேவி, உங்களுக்கே தெரியும், நம்ம ஏன் அடங்கி போகணும்? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலான்னு இருக்கேன். இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க தானே ஏதாவது பண்ணணும். அட நீங்களே சொல்லுங்க. மாமியார்னா வயசுல மூத்தவங்க, கொஞ்சம் அடங்கி தானே போகணும். நீங்களாவது உங்க மாமியாருக்கு அடங்கி போறீங்களா, இல்ல என் மருமகை மாதிரி இப்படித்தான் திமிர்தனமா பண்றீங்களா? ஏய் தேவி, நீங்களும் உங்க மாமியார் கிட்ட சொல்லி வைங்க, நம்ம எல்லாம் இப்படித்தான் பண்ணணும். சும்மா சும்மா எதையாவது பண்ணிக்கிட்டு நொயின்னு நம்மள குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இறங்கி போனா அவங்களுக்கு குறைஞ்சவங்களா ஆயிடுவோம். அதனால நீங்களும் உங்க மாமியார் கிட்ட இப்படி அளவோட நடந்துக்கோங்க. நிறுத்துங்க முதல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருப்பீங்க? இங்கேயே இவ்வளவு பேசுறீங்களே, அப்ப வீட்டுல எப்படி நடந்திருப்பீங்க? உங்களுக்கு வாயில சொல்லி புரிய வச்சாலும் புரியாது. தண்டனை கொடுத்தாதான் தெரியும். நீங்க 2 பேரும் இன்னையில இருந்து 1 வருட காலம் மனிதர்கள் உலகத்துல போய் பறவைகளாயிருங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். அதுக்கப்புறம் நீங்க திருந்தினாதான் உங்களால பேய் உலகத்துக்குள்ள போக முடியும். இல்லனா மனிதர்கள் உலகத்திலேயே பறவைகளா வாழ்ந்து சாக வேண்டியதுதான். சாமி இப்படி சொன்னவுடன் பூவாத்தாவும் கண்ணாத்தாவும் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் பறவைகளா மாறி மனிதர்கள் வாழ்ற உலகத்துக்கு போயிட்டாங்க. இப்படி 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அப்ப 2 பேருக்குமே நல்ல பசியாக இருந்தது. அப்ப கண்ணாத்தா அங்க ஒரு பெரிய வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கிறத பாக்குறா. அத போய் சாப்பிடுகிறாள். இப்படியா அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாள். அங்கேயும் ஒரு மாமியார் மருமகள் இருந்தாங்க. அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்ணாத்தா பார்க்க ஆரம்பிச்சாள். ஏண்டி அம்மா, உன்னை காலையிலேயே காய்கறி வாங்க போயிட்டு வர சொன்னேன். நீ என்னடான்னா இன்னும் போகாம இங்கேயே சுத்தி சுத்தி வர்ற? இல்லத்தை, நான் போயிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனாலும் சமையல் வேலையே இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அதான் போக முடியல. சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அந்த பாத்திரத்தையாவது கழுவி வெயி. நேத்து பாத்திரம் கழுவுனது சரியே இல்ல. திரும்ப உட்காந்து நான் கழுவுனேன். அப்புறம் வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டி விட்டுடு. சரியத்தை, நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சிடுறேன். இப்படி அந்த மாமியார் காய்கறி வாங்க போன உடனே கண்ணாத்தா அந்த பொண்ணு கிட்ட பேசுறா. அட என்னம்மா நீ, உங்க மாமியார் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இவ்வளவு வேலை சொல்றாங்க, நீ இதெல்லாம் பண்றேன்னு சொல்ற. சரி சரின்னு சொல்லி கேட்டுக்கிறியே, உனக்கு இதெல்லாம் பண்ண கஷ்டமா இல்லையா? ஐயோ, இது என்ன, ஒரு பறவை என்கிட்ட பேசுது? இது நிஜம்தானா? ஆமாமா, நான் தான் பேசுறேன். சரி, நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா ஆமா, நான் என் மாமியார் சொல்ற எல்லா வேலையும் பாப்பேன். ஏன்னா என் கணவரை கல்யாணம் பண்ணும்போது அவரு எந்த வேலைக்கும் போகல. எங்க மாமியார் தான் வேலைக்கு போய் எனக்கும் என் கணவருக்கும் சாப்பாடு போட்டாங்க. எனக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கி கொடுத்தாங்க. இப்ப நான் போட்டிருக்க நகை கூட எங்க மாமியார் வாங்கி கொடுத்ததுதான். அவங்க கொஞ்சம் முன்கோபக்காரவங்க. அதனால கொஞ்சம் கோவமா பேசுற மாதிரி தெரியும். ஆனா நிஜத்துல அவங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனால நான் அவங்க என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்வேன். அடடே, அப்படியெல்லாம் நினைக்காத. இந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்தா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்க மனசுல மாமியார்னா இப்படிதான் இருக்கணும், மருமகளை இப்படிதான் நடத்தணும்ன்ற எண்ணம் இருக்கும். சரியா? நீ அதெல்லாம் நம்பாத. அட இல்ல பறவையே, எங்க மாமியாரு கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன ரொம்ப நல்லபடியா தான் வச்சுக்கிறாங்க. ஊரு உலகம் எல்லா இடத்துலயும் என்ன பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீ வேணா அந்த காய்கறி வாங்க போற இடத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். உன் மாமியார் உன்னை நல்ல விதமா சொல்றாங்களா இல்ல என்ன நினைக்கிறாங்க என்னன்னு பாப்போம். வாடி சாந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஆமா,
அன்னைக்கு உன் மருமக தண்ணி தூக்கிட்டு போறப்ப பார்த்தேன். உங்க மாமியார் எங்கம்மா இருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ வெடுக்கல மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிட்டா. பதில் கூட சொல்லல. உனக்கும் அவளுக்கும் என்ன சண்டையா? என் மருமகளா? என் மருமக அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாளே. என் மருமக நல்ல தங்கமான பொண்ணு. நான் சொல்ற வேலையெல்லாம் நல்லா செய்வாய். எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லடி. அவ நீ சொன்னதை கவனிக்காம எதுவும் போனாலும் போயிருப்பா. அட அதெல்லாம் இல்லடி, அவ நல்லா தான் பார்த்தா, நீ தான் நம்ப மாட்ற. என் மருமகளையும் நான் இப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவ கடைசியில என் புள்ளைய என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இப்ப என்னைய என்ன ஏதுன்னு கேட்க கூட ஆள் இல்லாம இருக்கேன். அடியே, நீ அப்படியெல்லாம் சொல்லாதடி. இந்த காலத்து பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு நடக்கணும். நம்மளுக்கு ஏத்த மாதிரியே அவங்க நடந்துக்கணும்னு நினைச்சா அது நம்ம தப்பு தாண்டி. வந்த புதுசுல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம்தான் அவ நல்ல பொண்ணா தெரிஞ்சா. நம்ம ஊர்ல இருக்கிறவர்களுக்கு என் மருமக எவ்வளோ பரவாயில்ல. நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அடடே, இந்த மாமியாரு அவ மருமகளை பத்தி எவ்வளவு நல்ல விதமா வெளியில சொல்றா. நம்ம மாமியாரும் நம்மள பத்தி ஒரு நாளும் வெளியில போய் குறை சொன்னதே இருக்கே. யாரும் நம்ம கிட்ட வந்து சொன்னதே இல்ல. ஆனா நம்ம தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் எங்க மாமியார் அப்படி, மாமியார் இப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க அங்க குடுக்கற யோசனையில நம்ம ரொம்பவே திமிரா நடந்துகிட்டோம். வயசுல பெரியவங்க தான், நானும் கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கலாம். தேவையில்லாம நடந்துக்கிட்டு இப்ப தண்டனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அத்தை வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் இப்படித்தான் கஷ்டப்படுவாங்கல்ல. இப்படி சொல்லி கண்ணாத்தா வருத்தப்பட்டாள். அவதான் பண்ணுனது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா. அதே நேரம் பூவாத்தாவும் ஒரு வீட்டு பக்கம் வந்தாள். அங்கேயும் ஒரு மாமியார் மருமகள் இருந்தாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு அவ பார்த்தாள். அத்தை, நான் உங்களுக்கு இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் தேவையில்லாம திரும்ப திரும்ப கொடுக்கறீங்க? இப்படியே சம்பளத்துக்கு மேல பணத்தை கொடுத்து கொடுத்து அவளும் பெரிய கடன்காரி ஆயிட்டா. திரும்ப நம்ம காசும் நமக்கு வராது. அட, புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேக்குறாமா. நான் அப்பனா என்ன பண்ண முடியும்? சரின்னு கொடுத்து விடுகிறேன். சரி விடு, இனிமேல் நான் யாருக்கும் எதுவும் பண்ணல. சரி சரி, போய் முதல்ல சாப்பிடுங்க. நேரம் ஆயிடுச்சு. நான் வெளியில போயிட்டு வரேன். ஏண்டி குப்பம்மா, இந்தாடி இந்த 100 ரூபாய வச்சிக்க. என் மருமக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காசு காசுன்னு கேட்காத, புரியுதா? போய் உன் புள்ளைய பாரு. நான் காசு கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத. அடடே, என்ன இந்த பொண்ணு அவங்க மாமியாரையே இப்படி மிரட்டுது. இந்த மாமியாகாரியும் ஒன்னும் சொல்லாம சரி சரின்னு கேக்குறாள். ஏண்டிம்மா, உன் மருமகன்தான் உன்னை இப்படி திட்டுகிறாளே, அவ உன்னை அதிகாரம் பண்றா. நீ இன்னடான்னு அவ சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேப்பிட்டு அவளுக்கு தெரியாம போய் பணத்தை குடுக்கிற. இத தெரிஞ்சே பண்ணலாமே. அடடே, ஒரு பறவை பேசுதா? என்ன அதிசயம்! ஆமா ஆமா, நான் ஒரு பறவை தான். எனக்கு பேச்சும் வரும். அப்படியா? சரி பறவைய, நான் ஒன்றும் என் மருமக பேச்ச கேட்டு நடக்கல. என் மருமகம் என் பையனை கல்யாணம் பண்ணி இங்கே வரும்பொழுது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு இன்னும் நிறைய சொத்தெல்லாம் இருந்துச்சு. என் பையன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் மருமக இந்த கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்த்து இன்னைக்கு இந்த ஊரில் எங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காள். அதனால தான் அவள் யார் காசு கேட்டாலும் செலவுக்கு கொடுக்காம ரொம்ப சிக்கனமாக இருக்கா. அப்படியா? இருந்தாலும் ஒரு மருமக எப்படி மாமியார அதிகாரம் பண்ண முடியும்? அது தப்பு தானே. அது நீ என்னன்னு கேளு. இல்லை பறவையே, என் மருமக என்னை ஒன்றும் அதிகாரம் பண்ணலை. அவ சொல்றது தான் அப்படி. அவ வேலைக்கு போகிற இடத்துல வர்ற இடத்துல பேசுகிற மாதிரியே என்கிட்டயும் கொஞ்சம் பேசுகிறா. ஆனால் அவளுக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்கு. எனக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு வேலைக்கு ஆளை போட்டிருக்கா. நான் என்ன சொன்னாலும் அதை உடனே வாங்கிட்டு வருவா. வீட்டு வேலை பொறுப்பு எல்லாத்தையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிறா. இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்ல இல்ல, இந்த மருமக பேச்ச கேட்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கதை அவ்வளவுதான். அட அப்படி இல்லை பறவை, நீயும் ஒரு தடவை உன் மருமக பேசுறத கேளு. அவளோட போட்டிக்கு போட்டி ஏதாவது பண்ணுனா அதுதான் நமக்கு பிரச்சனையா வரும். மருமகளுங்க சந்தோஷமா இருந்தா இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். நம்ம பொண்ணுங்க மட்டும் நம்ம கிட்ட என்ன பாசமாவா இருக்காங்க? அழுதா கோபம் வந்தா கத்த தான் செய்கிறாங்க.
அதையெல்லாம் கேட்குறோம்ல. மருமகனா மட்டும் நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? அதனால மருமக சொல்றதெல்லாம் நீயும் கேளு, சரியா? அட ஆமா, நீ சொல்றது சரிதான். நானும் என் மருமக கிட்ட போட்டிக்கு போட்டி பண்ணினேனே தவிர அவ சொல்றத ஒரு நாளும் நான் கேட்டதில்ல. அவளுக்கு என்ன தேவைன்னு நான் யோசிச்சதும் கிடையாது. நான் எனக்கு என்ன தேவைன்பதை யோசிச்சேன், பண்ணுனேன். அவளும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே, நம்ம பொண்ணும் தானே அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இது என் மேல உள்ள தப்பு தான். இப்படி தப்பு பண்ணதுனால தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பூவாத்தாவும் ரொம்பவே வருத்தப்பட்டா. அப்படியே அவங்களுடைய 1 வருட காலம் முடிஞ்சுது. திரும்பி எல்லாரும் சாமி கிட்டயே வந்தாங்க. தாயே, என்னை மன்னிச்சிருங்க தாயே. நான் தேவையில்லாம இப்படியெல்லாம் நடந்துகிட்டு என் மருமகளையும் நான் ரொம்பவே மோசமா நடத்திட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆமாம் தேவியே, நானும் என் மாமியார ரொம்பவே தப்பா நடத்திட்டேன். எனக்கும் எல்லாமே புரியுது. என்னையும் மன்னிச்சிடுங்க. இப்ப புரியுதா உங்க 2 பேருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் ஒரு குடும்பம். அதை விட்டுட்டு நீ பெரியவளா, நான் பெரியவளா, நான் செய்யறது கரெக்டா, நீ செய்யறது கரெக்டான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஆமாம் தாயே, நீங்க சொல்றது தான் சரி. என்னை மன்னிச்சிடு கண்ணாத்தா. நான் உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நானும் உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன். சந்தோஷம். நீங்க 2 பேரும் நீங்க பண்ணுன தப்ப புரிஞ்சுக்கிட்டது போதும். இனிமேல் நிம்மதியா நல்ல குடும்பமா சந்தோஷமா வாழுங்க. நீங்க 2 பேரும் உங்க தப்ப புரிஞ்சு உணர்ந்து திருந்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இங்க 2 பயனறிய பொற்காசுகளை வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போய் உங்க வாழ்க்கைய வாழுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி தாலி. இப்படி எல்லாரும் பழையபடி தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நம்மளும் ஒற்றுமையா ஒரே குடும்பமா வாழணும்னா ஒருத்தர ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு செய்து போட்டி பொறாமை இல்லாம இருக்கணும். வெளியில போட்டி பொறாமை இருந்தாலும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களையாவது நம்ம நேசிக்க கத்துக்கணும்.